ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அலிமெண்ட் மாஸ்டர் மனோட 36வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பீச் பிளாசம் டெக்னிக்கே நான் கற்றுக் கொடுக்குறேன், அதனால நீ என் டீம் வந்துடுற ஆலன் அப்படின்னு அவனை ஹீரோட டீமுக்கு சேர்த்துருப்பான். அப்புறம் அந்த லாரி முட்டா பையன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிருப்பான். ஹீரோவும் அவன் கதையை முடிக்கிறதுக்காக வால்டன் ஃபேமிலியோட மேன்ஷனுக்கு போய் அவனை அட்டாக் பண்ணா. மோனராஜ் இல்லத்தில் இருக்க ஒருத்தன் வந்து அந்த லாரியை தூக்கிட்டு போயிருப்பான். அவனுங்க நடுவில் நடந்த சண்டையில நம்ம ஹீரோக்கு அடிபடுற மாதிரி இருக்கும். அப்ப நைட்டா வந்து ஹீரோவை காப்பாத்திட்டு யாரா அவன் இதுக்கிட்ட உன்ன கொல்ல வந்தான்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் அதெல்லாம் பெரிய கதை, நான் அப்புறமேட்டுக்கு சொல்றேன், இந்த அசாசினேஷனை பத்தி மெஜிஸ்ட்ரேட்டை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ட்டு அந்த வால்டன் ஃபேமிலியோட மேன்ஷனுக்குள்ள போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் அந்த மேன்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போயிட்டு, எதுக்காக நீங்க வெளியே வர மாட்டேங்கிறீங்க, சாகர வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்களான்னு கேட்கறான். அங்க பார்த்தா டோட்டல் சைலண்ட். ஹீரோ சொன்னதுக்கு ரிப்ளைவே வரல. ஹீரோவும் சரி ஓகே நீங்க ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம், உங்களை எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பில்டிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட சோட யாரோ தட்டி விட்டு என்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறாங்க. ஹீரோவும் பிளட் எப்படி வாட்டரோட திக்கா இருக்குமோ அதே மாதிரி நான் உங்களை எப்படி கிளாசிஃபை பண்ணட்டும், நீங்க இப்ப பண்ண அட்டாக் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா நான் செத்துருப்பேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பெருசும் அப்படியோட குழந்தை இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோவோட சோட வந்து பார்த்துட்டு இருக்காரு. இது யாருன்னா நம்ம ஹீரோவோட தாத்தா, அந்த இம்பீரியல் மிலிட்டரியோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃபீஸர். அதான் ராபர்ட்னு சொன்னானுங்கல்ல, அது இந்த பெருசு தான். அவரும் டே பேராண்டி உன்னோட எல்லா மெரிடியன்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டியா, அது மட்டும் இல்லாம நீ இப்ப 4th ஸ்டார் மார்ஷல் வாரியர் லெவல்ல இருக்க, வெல் வெரி குட், நீ என் பேரண்டிங்கிறத நிரூபிச்சுட்ட, நீ கன்ஃபார்ம் ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும், இந்த ஸ்வாடுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் யோ தாத்தா, நீ இங்க இவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு இப்ப என்ன பார்த்ததும் சந்தோஷப்படுறியா, என்னால உன்னோட ஆறாவை சென்ஸ் பண்ண முடியாம போனதும் நீ ஏதோ அந்த லாரி கையில செத்துட்டுன்னு நினைச்சேன், ஆனா இங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு கேட்கறான். அந்த பெருசும் என்னடா பேராண்டி, அந்த லாரியால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா, அப்புறம் ஆக்சுவலி நீ தான் என்னோட ஆறாவை சென்ஸ் பண்ணிட்டீன்னு கேட்கறாரு. ஹீரோவும் யோ தாத்தா, நீ என்ன அவ்வளவு நல்லா ஒளிஞ்சிட்டு நான் நினைக்கிறேன், அந்த லாரி என்ன அட்டாக் பண்ண வரும்போது ஒருவேளை நீ உன்னோட ஆறாவை ரிலீஸ் பண்ணுவோன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல, நீ என்ன நினைச்ச என்ன மாதிரி 4 ஸ்டார் மார்ஷல் வாரியரால அந்த லாரி முன்னாடி நிக்க முடியும்னு நினைச்சியா, அப்ப மட்டும் நைடா வரல அப்படின்னா என் கதை முடிஞ்சிருக்கும், இன்னும் என்னை வச்சு விளையாண்டுக்கிறியான்னு கேட்கறான். அந்த பெருசும் இவன் சொல்றதும் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் எப்படா என்னோட ஹைடிங் டெக்னிக்கை இவன் கண்டுபிடிச்சான்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் யோ தாத்தா இதை பத்திலாம் நீ கவலைப்படாத, இப்போதைக்கு இதை மறந்துட்டு இப்ப நம்ம வால்டன் ஃபேமிலி என்ன கண்டிஷன்ல இருக்கு, இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உன்னோட பிளான்ஸ் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். அவரும் நான் என் பேரண்டியோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும், அதனால இவங்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு சரி நீ என்ன நினைக்கிற என்னோட பிளான்ஸை பத்தி, அப்புறம் உன்னோட பிளான்ஸ் என்னன்னு கேட்கறாரு. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு ராபர்ட், அதான் நீ முட்டாள் கிழவன், இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பிரச்சனையை சமாளிக்காம அதுல இருந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, அப்படி ஒளிஞ்சிக்கிறது மூலியமா இந்த வால்டன் ஃபேமிலியோட நிலைமை நல்லா மாறும்னு நினைச்சிட்டு இருந்த, பட் அதுதான் இல்ல, அந்த மேத்யூவோட ஆட்டிடியூட் ஃபுல்லா மாறிடுச்சு, அது மட்டும் இல்லாம இந்த எம்பரர், அதான் மேத்யூ இப்ப வயசாகி சாகிற நிலைமையில இருக்கான், எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே இந்த கல்வாடாவில் புது எம்பரர் வந்துருவோம், ஆனா யாரு வந்தா என்ன போனா என்ன நம்ம வால்டன் ஃபேமிலியோட கண்டிஷன் மட்டும் மாறவே மாறாது, அதான் நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி மட்டும் இல்லனா அந்த லோன்லி கிரீச்சரான லாரினால எப்படி நம்ம ஃபேமிலியில பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு கேட்கறான். அந்த பெருசும் ஓஹோ நீ அப்படின்னா நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரியா அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோவும் அந்த பெருசு மாதிரி இப்ப நீ என்ன சொல்ல போறனா, இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கல, ஆக்சிடென்டலா தான் அந்த லாரி நம்ம ஃபேமிலியில பிரச்சனை ஏற்படுத்திட்டா, பட் உன்னோட ஆறாவை நான் சென்ஸ் பண்ணனதும் இதெல்லாம் மாறிடும்னு நம்பிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த பெருசு மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அந்த பெருசும் என்னடா தாத்தன் கூட மரியாதை கொடுக்காம இப்படி பஞ்சர் பண்றேன்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் யோ பெருசே நீ தான் மார்ஷல் கிங் இல்லத்துல இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு கேட்கறான். அந்த பெருசும் ஏன்னா நீ தாண்டா இந்த வால்டன் ஃபேமிலியோட சக்சஸரு, என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி உன்னோட லெவல் இருக்கு அப்படின்ட்டு நான் எதுக்காக இவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இந்த வால்டன் ஃபேமிலியில இல்ல அப்படின்னா யார் இந்த ஃபேமிலியை லீடு பண்ணி வால்டன் ஃபேமிலியோட மரியாதையை காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணனேன், பட் அதுக்கான ரிசல்ட் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. அந்த ப்ரூஸும் இங்க ஒரு டைம் வந்து நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் திரும்பி போயிட்டான். அப்புறம் இந்த ஸ்டீவ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சேன், பட் நடுவில் அந்த லாரி வந்து குட்டையை குழப்பி விட்டான், பட் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் டிஃபரெண்ட், ஏன்னா ஏன் முன்னாடி நீ இருக்க, இன்னமும் ரொம்ப லேட் ஆகல, உன்னால இந்த வால்டன் ஃபேமிலியை லீடு பண்ண முடியும், சரி இப்ப சொல்லு உன்னோட பிளான்ஸ் என்னன்னு கேட்கறாரு. ஹீரோவும் என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு, பட் ஃபர்ஸ்டா இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு சக்சஸரை நம்ம கண்டுபிடிச்சாகணும், நீயும் என்னன்னா கல்டிவேஷனோட பீக்கை ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கல்டிவேட் பண்ணிட்டு தெரியற, உன்ன மாதிரி கண்ட்ரியாகலாம் நம்மளால உழைச்சி என்னோட வாழ்நாள வேஸ்ட் பண்ண முடியாது, அப்புறம் இப்ப இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா இந்த கல்வாடாவோட அடுத்த எம்பரர் அந்த கெவினா தான் மாறுவான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் என்னது கெவினா, இந்த கல்வாடாவோட ஃபியூச்சர் எம்பரர் கெவின் அப்படின்னு நீ எப்படி சொல்ற, நம்ம வால்டன் ஃபேமிலி வில்லியம் சைடு தானே இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நீங்க யாரு சைடு இருந்தா என்னடா, நான் அந்த பிரின்ஸ் கெவின் சைடு தான் இருக்கேன், அதனால அவன் தான் அடுத்த த்ரோன்ல உட்காருவான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் என்னடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபேமிலி எதுக்குறேன் அப்படின்னு தைரியமா ஏன் முன்னாடியே சொல்ற, சரி ஓகே இப்ப டைம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு, எனக்கு
வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் இந்த பிரின்ஸ் கெவின் தானே அடுத்த எம்பரரா மாறுவான்னு சொல்லியிருக்க. ஓகே, இந்த வால்டன் ஃபேமிலி மொத்தத்தையும் உன்னோட போட்ல ஏத்திக்கோ. இனிமே இவங்கள நீ வழி நடத்து அப்படின்ட்டு. அச்சச்சோ, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த தூண்ல போய் ஏதோ பண்றாரு. அப்ப சீக்கிரட்டா ஒரு வழி உருவாகுது. அவரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் யோ பெருசு யாரு நீ இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் அப்படின்ட்டு அவர் பின்னாடி போய் பார்த்தா அங்க ஏதோ ஒருத்தனை நம்ம பெருசு போய் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் எனது லெவல் 3 ரிஃபைனர் மாஸ்டர் அப்புறம் 3rd ஸ்டார் மார்ஷல் மோனராச்சா யாரா இவனுங்களாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க இந்த அண்டர் கிரவுண்ட்ல என்னடா பண்றானுங்க இவனுங்களோட ரிலேஷன்ஷிப் ஒன்னும் அவ்வளவு நல்லா இல்லையேன்னு பாக்குறான். நம்ம பெருசும் மிஸ்டர் கேமபிள் என்னோட பிரதர் பாடியில இருக்க ஐஸ் கோல்டு டானிக்க நான் ஒவ்வொரு டைம் ரிமூவ் பண்ணும் போதுமே என்கிட்ட இருக்க அதிகப்படியான வைட்டல் எனர்ஜியை செலுத்த வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த கேமபிளும் ராபர்ட் நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா பண்ணிட்டேன், பட் இவரும் எக்ஸ்ட்ரீம் ஐஸ் கோல்டு டானிக்னால சஃபர் ஆகிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா இவரோட கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். லக்கீலி உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டுமே தான் இவர் இன்னும் உயிரோடு இருக்காரு. அப்படி இல்லைனா இவரோட ஐஸ் கோல்டு டானிக்கை சப்ரஸ் பண்றது நடக்காத காரியம். அப்புறம் இதுதான் நான் லாஸ்டா மேடு பண்ண பில் பாட்டில். இதுல மொத்தம் 30 பில்ஸ் இருக்கு. இதை வச்சு உங்களால 30 நாள்ல சர்வே ஆக முடியும். பட் இந்த 30 நாள் கம்ப்ளீட் ஆனோட்டி இவர் என்னதான் இந்த பில்லை எடுத்துக்கிட்டாலுமே உங்களோட 1 ஸ்டார் மார்ஷல் கிங் லெவலை வச்சு இவரோட ஐஸ் கோல்டு டானிக்கை சப்ரஸ் பண்ண முடியாது. நம்ம சீக்கிரமா இதுக்கு வேற சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்கன்னு அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் மிஸ்டர் கேமபிள் என்ன சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி விட்டு கொடுக்க கூடாது, இது என்னோட பிரதரோட உயிர் அப்படிங்கிறாரு. அந்த கேமபிளும் நீங்க என்ன ஹையர் பண்ணி 5 வருஷம் ஆகுது, நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், பட் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இப்ப இவர் இருக்க கண்டிஷனை பார்க்கும்போது நம்ம எவ்வளவுதான் மணி செலவு பண்ணனாலும் அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ராபர்ட்டோட பிரதரும் ராபர்ட் நீ எனக்கு பல வருஷமா ஹெல்ப் பண்ணிருக்க, நான் மட்டும் டெய்லியும் உன்னோட வைட்டல் ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா என்னோட ஐஸ் கோல்டு டானிக்கை சப்ரஸ் பண்றதுல டிபெண்டா இல்லாம இருந்தான் அப்படின்னா நீ இந்நேரம் மார்ஷல் கிங் ரிலத்தை பிரேக் த்ரூ பண்ணிட்டு லெஜெண்டரி மாஸ்டரா மாறி இருப்ப. நான் தான் உன்னை ஸ்லோ டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனலி இப்போ உனக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்றுட்டுக்கிறாரு. அந்த கேரபிளும் ராபர்ட் லீஃப் நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நம்ம பெருசோட பிரதர் பேரே லீஃப் ஆட்டுங்குது. ஹீரோவும் ஒரு நிமிஷம் நீ உண்மையிலேயே லெவல் 3 ரிஃபைனர் மாஸ்டர் தான் கேட்கறான். அந்த கேமபிளும் டே நீ மட்டும் ராபர்ட்டோட கிராண்ட் சன்னா இல்லாம இருந்து ஏன் முன்னாடி இந்த லோ லெவல் கல்டிவேஷன் பார்வை வச்சுட்டு எவன் இப்படி பேசியிருந்தாலும் கொன்னு இருப்பான் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோவும் டே நீ வெறும் லெவல் 3 ரிஃபைனர் தான், ஏதோ லெவல் 9 ரிஃபைனர் மாதிரி வாய் பேசிட்டு இருக்க, நான்லாம் உங்ககிட்ட பேசுறத நினைச்சு உனக்கு பெருமையா இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த கேமபிளும் லெவல் 3 ரிஃபைனர் அப்புறம் லெவல் 9 ரிஃபைனரா, டே யாரா இருந்தா என்ன இந்த எம்பரரே என் முன்னாடி மரியாதை செலுத்தணும், ஏன்னா என்னோட பொசிஷன் அந்த மாதிரி அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் பேராண்டி பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசக்கூடாது, நான் மிஸ்டர் கேமபிள ரியர் எம்பையர்ல இருந்து ஹையர் பண்ணியிருக்கேன், இவரும் 3rd ரேங்க் ரிஃபைனர் அந்த எம்பையர் ரிஃபைனர் யூனியனோட லீடர் அப்படிங்கிறாரு. அந்த கேமபிளும் எங்களோட ரியர் எம்பையர் தான் இந்த வேர்ல்டுல இருக்க முக்கியமான ரிஃபைனர்ஸ் இருக்கக்கூடிய இடம், நாங்க மட்டும் இல்லனா நீங்க எல்லாம் உயிரோட வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது அப்படியா, நீ வெறும் 3rd ரேங்க் ரிஃபைனரா இருந்துகிட்டு அந்த ரிஃபைனர் யூனியன் லீடரா இருக்க, அட்லீஸ்ட் 5th ரேங்க் ரிஃபைனரா இருந்தா கூட ஆகும், உன்ன மாதிரி ஒரு 3rd ரேங்க் ரிஃபைனர் லூசர் என்ன தைரியம் இருந்தா இந்த ரியர் எம்பையரையே டாமினேட் பண்றேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டி பேசுறான். அந்த கேமபிளும் டே 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 ராபர்ட் உன்னோட பேரண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கான், என்ன தைரியம் இருந்தா எங்க ரியர் எம்பையர் மொத்தத்தையும் இவன் இவ்வளவு மட்டம் தட்டி பேசுவான், ஒழுங்கா உன்னோட பேரண்டிக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்குற அப்படிங்கிறான். நம்ம பெருசும் என்னது பனிஷ்மெண்டா, ஐயோ கேமபிளே உங்ககிட்ட பேசுறத விட என்கிட்ட ரொம்ப லோக்கலா பேசணும், நான் இவனை என்ன பண்ண முடியும்னு மண்டை பிச்சுக்கிட்டு டே கிரீவின் என்ன தைரியம் இருந்தா மிஸ்டர் கேமபிளுக்கு மரியாதை கொடுக்காம பேசுவ, அதனால உடனே இங்க இருந்து கிளம்புடா அப்படிங்கிறாரு. அந்த கேமபிளும் யோ ராபர்ட்டே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னா அசால்ட்டா உன் பேரண்டியை என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு கத்துறான். நம்ம பெருசும் அடே கேமபிளே என்னால இவனுக்கு வேற என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. அந்த கேமபிளும் அவ்வளவுதானே என்கிட்ட இந்த பனிஷ்மெண்ட் விட்டுருங்க, என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி டிஸ்ரெஸ்பெக்டா பேசுவான், அதனால இவனோட நாக்க கட் பண்ணும் அப்படிங்கிறான். ஹீரோவா அவன் மூஞ்சில ஒரு பஞ்சை விட்டு என்னடா ஏதோ பாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன தைரியம் இருந்தா என்னோட நாக்க கட் பண்ணுவோன்னு சொல்லுவ, செத்து போடா அப்படின்னு அந்த கேமபிள் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுட்டான். நம்ம பெருசும் அவரோட பிரதரும் என்னடா பண்ணிட்ட, ஏன்டா ஏன் தாலியா இருக்கிறதுக்குனே வந்திருக்கேன்னு ஷாக் ஆகுறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கேமபிளும் டே பிராட் என்ன தைரியம் இருந்தா என்ன மாதிரி லெவல் 3 ரிஃபைனரை அடிப்ப, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேனா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா வந்ததுல இருந்து ரிஃபைனர்னு சவடால் விட்டுட்டுக்கிற, நானும் ஒரு ரிஃபைனர் தான், கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அவனோட பேஜை காட்டுறான். அந்த கேமபிள்லாம் வாயை பொழந்துட்டு டே குழந்தை நீ எப்போ லெவல் 2 ரிஃபைனர் ஆன அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பெருசும் பேராண்டி நீ ஒரு ரிஃபைனரானு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் ஆமா பெருசே எனக்கு உங்களை விட நல்லாவே ரிஃபைன்மெண்ட் தெரியும், அப்புறம் என்ன தைரியம் இருந்தா ரிஃபைனர்னு பேரை வச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு ஒருத்தனோட உயிரில் விளையாண்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உண்மையான ரிஃபைன்மெண்ட் ஸ்கில்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படிங்கிறான். அந்த கேமபுலும் டே பிராட்டே நீ இந்த எம்பளம் போர்ஜரி பண்ணியிருக்க, இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமான்னு கத்திட்டு கிடக்குறான். ஹீரோவும் வெறியாயிட்டு என்னடா உனக்கு ஒரு கண்ணத்துல கொடுத்தது பத்தலையா, இன்னொரு கண்ணத்துலயும் வேணுமான்னு கேக்குறான். அந்த கேமபுலும் ஷாக் ஆயிட்டு நானும் லெவல் 9 ஸ்டார்ல இருக்கக்கூடிய மார்ஷியல் வாரியர், பட் இந்த குழந்தைய நடிச்சது என்னடா இப்படி வலிக்குது, இவனும் ஒரு மார்ஷியல் கல்டிவேட்டர் தானே ஷாக் ஆகுறான். ஹீரோவும் டே பொழைச்சிப்போ, நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கேன், அதனால இனிமே கண்ணுலயே பற்றாத அப்படிங்கிறான். நம்ம பெருசும் டே பேராண்டி இது உண்மைன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் யோ பெருசே உன்னோட கண்ணாடி கழட்டிட்டு பாரு, இது உண்மைதான், யாருக்காவது இந்த மார்ஷியல் கான்டினென்ட்ல ரிஃபைனர் பேட்சை ஃபோர்ஜரி பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குமா, என்னையா நீயும் மூளை கழட்டி பீரோல வச்சிட்டியான்னு கேக்குறான். அவரும் அப்ப உண்மையிலேயே நீ ரிஃபைனர் தானே ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் அட பெருசே இதுதானே நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு நம்ம பெருசும் அவரோட பிரதரும் ஷாக் ஆயிட்டு பெருசலாம் டே லிட்டில் பிராட் என்கிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு விஷயத்தடா மறைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லுடான்னு கத்துறாரு. அந்த லீஃப் நம்ம ராபர்ட்டோட பிரதரும் டே ராபர்ட்டே அவன் கண்டிப்பா உன்னோட சக்சஸரா இருக்கிறதுக்கு 10 பொருத்தத்தையும் பக்காவா வச்சுட்டு இருக்கான். ஏன்னா 4 ஸ்டார்ல இருக்கக்கூடிய மார்ஷல் வாரியரா மட்டும் இல்லாம லெவல் 2 ரிஃபைனராகவும் இருக்கான். இவனை மாதிரி ஒரு ஆளை இந்த கல்வாடா ஃபுல்லா வலை போட்டு தெரியும் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் இல்ல இந்த குழந்தையான ஷாக்லயே புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த லீஃபும் டே வால்டன் இந்த யங் ஏஜ்லயே இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸை மேக் பண்ணிருக்கியா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அவர்கிட்ட போய் ராபர்ட் உங்களை பிரதர்னு கூப்பிடுறாரு அப்படின்னா நீங்க தான் வாட்சனோட கிராண்ட் ஃபாதரா, நீங்க தான் அந்த பேட்டரிலேயே இறந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன், எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு கேக்குறான். கைஸ் ஹீரோ ஃபேமிலி பேரு வால்டன், ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வாட்சன், யாரும் குழம்பிக்காதீங்க. நம்ம பெருசும் லீஃபோட சிச்சுவேஷனும் என்ன மாதிரியே தான் இருக்கு. அன்னைக்கு நடந்த பேட்டலுக்கு லீஃபும் ஆந்தோனியும் ஒன்னா தான் போனாங்க, அதே மாதிரி இன்னைக்கு அவங்க 2 பேர்த்தோட நிலைமையும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட ஆமா ஆந்தனியும் கூட இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால சஃபர் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். நம்ம பெருசும் ஆமா இந்த கல்வாடாவுக்கும் அந்த ரியர் எம்பையருக்கும் பேட்டில் நடந்துச்சு, இதனால அந்த குவீன்கம் சிட்டில இருந்த நிறைய பேர் அந்த வார்னால இறந்தாங்க. அதுல நம்ம டாப் 5 ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர், அது மட்டும் இல்லாம ஆந்தனியோட டீம்ல இருந்த வைஸ் கமாண்டர் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அப்புறம் லீஃபும் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருந்தான் அப்படிங்கிறாரு. அந்த லீஃபும் ஆமா அந்த வருஷம் 100க்கு மேல மார்ஷியல் மாஸ்டர்ஸை அந்த பேட்டிலுக்காக கூட்டிட்டு போனோம், பட் அதுல இருந்து உயிரோட வந்தது என்னமோ 1-2 மார்ஷியல் மாஸ்டர் மட்டும்தான், அதுவுமே சாகர நிலைமையிலயோ அப்படி இல்லை இந்த கல்வாடாவில் வந்தோ செத்து போயிட்டோம். அதில் உயிர் பொழைச்ச நானும் ராபர்ட்டோட ஹெல்ப் மூலியமாவும் அந்த ரியர் எம்பையர்ல இருந்த ரிஃபைனரோட ஹெல்ப் மூலியமாவும் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன், பட் என்னோட இன்ஜுரிஸ் எதுவுமே ஹீல் ஆகல அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனது இந்த மாதிரி ஸ்மால் கிங்டத்தில் இருக்கீங்க ட்ரிகர் ஆகி இந்த அளவுக்கு டிராஜடிக்கான பேட்டல்ல கலந்துருக்காங்களா அப்படின்னா இதோட ரேங்கிங் என்னன்னு கேட்கறான். நம்ம பெருசும் இந்த சவுத் அண்ட் மார்ஷல் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ரியர் எம்பையர், இதுக்கு கீழே 3 வெசல் கிங்டம்ஸ் இருக்கு. அந்த 3 கிங்டத்தையும் அப்பர் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல் கிங்டம் அப்படின்னு டிவைட் பண்ணுவாங்க. இந்த கிங்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் ஆன்சிஸ்டர் சோல் ரிலத்தையோ அப்படி இல்ல 4th ரேங்கிங் ரிஃபைனர் ஸ்டேஜையோ அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த கிங்டத்திலேயே இருக்கலாம். அப்படி கிங்டத்தில் இருக்கும் போது அந்த கிங்டம் ப்ரமோட் ஆகி அப்பர் லெவலுக்கு போகும். ஒவ்வொரு வருஷமுமே இந்த ரியர் எம்பையர்லயும் கல்வாடாவிலையும் இருக்க ரிசோர்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய கிங்டத்தில் எந்த ஒரு ரேங்கிங்கும் இல்லை, பட் மிடில் அண்ட் லோவர் லெவலில் இருக்கக்கூடிய கிங்டத்துக்கு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. இதுக்காக ஒரு பயங்கரமான வார் கூட நடக்கலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இந்த மாதிரி முட்டாள்தனமா சண்டை போடுறதெல்லாம் வெறும் சாதாரண ரேங்கிங்காகவான்னு கேட்கறான். நம்ம பெருசும் என்னது சாதாரண ஸ்ட்ரென்த்தா, டே இந்த கான்டினென்ட்ல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சனா இருப்பாங்க, நம்ம என்னதான் அந்த பேட்டில் செத்தாலும் அது நமக்கான மரியாதை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த லீஃபும் இந்த பேட்டில் என்னதான் பவருக்காக நடந்தாலும் இங்க இருக்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, பட் எந்த கண்ட்ரி கிட்ட அதிக பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் அப்புறம் பவர்ஃபுல்லான செக்ட் கிட்ட இருந்து ரிசோர்சஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த ரியர் ஆம்பையருக்கு பின்னாடி அந்த கிளஸ்டர் செட் இருக்கோ அது மாதிரி அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது கிளஸ்டர் செட்டா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்க, இதுக்கு முன்னாடி என்னோட அப்ரண்டிஸா இருந்தவன் இந்த கிளஸ்டர் செட் ஹெட்டோட பையன், அவனோட பேரை என்னால ரிமெம்பர் பண்ண முடியலையே, என்னவா இருக்கும், இதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பெருசும் ரூமர்ஸ் படி அந்த கிளஸ்டர் செட்டோட லீடர் பேரு லெப்போர்டு தாம்சன், அவன் இப்ப பீக் ஆஃப் தி சாவரிஜன் ரிலத்துல இருக்கான், கூடிய சீக்கிரமே மார்ஷல் வெனரபிள் ரிலத்தை ரீச் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம இவன் மார்ஷல் எம்பரரோட டைரக்ட் டிசபிள், அதனாலேயே இவனுக்கு இந்த கண்ட்ரில நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஞாபகம் வந்துருச்சு, அவனோட பேரு லெப்பர்டு, அதை எப்படி நான் மறந்தேன், இப்போ அவன் அந்த செக்டோட லீடரா இருக்கான், நான் இறந்தோட்டி அட்லீஸ்ட் மார்ஷல் மாஸ்டர் இல்லத்தையாவது ரீச் பண்ணிருக்கணும், பட் இன்னுமே அந்த வெனரபிள் இல்லத்திலேயே ஸ்டக் ஆயிட்டானா, என்னடா தம்பி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு பாக்குறான். நம்ம பெருசும் டே பேராண்டி நீ மட்டும் ஃபியூச்சர்ல அந்த ரியர் எம்பையருக்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த கிளஸ்டர் செட்டு கிட்ட மட்டும் பிரச்சனையே வச்சுக்காத அப்படிங்கிறாரு.
அப்படிங்கிறாரு. ஹீரோவும் கூடிய சீக்கிரம் அந்த ரேங்கிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தானே கேட்குறான். நம்ம பெருசும் ஆமாண்டா, இந்த பேட்டில் கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்ப நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி விட்டுருச்சு. அந்த பேட்டில் இருந்து தான் நம்மளோட கிங்டம் அப்பர் லெவல்ல இருந்து மிடில் லெவலுக்கு வந்துச்சு. என்னதான் மிடில் லெவல் கிங்டமாவே இருந்தாலும் நம்ம அதிக டாக்ஸை பே பண்ண வேண்டியதாக இருக்கும். கைஸ், இந்த அப்பர் லெவல் கிங்டம்லாம் டோர்னமெண்ட்ல கலந்துக்காதுன்னு சொல்லியிருப்பேன், பட் அதுவும் கலந்துக்கும். ஹீரோவும் சரி ஓகே, நான் சீக்கிரமா இதை மெஜஸ்டிகிட்ட சொல்லி இந்த டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே வர வச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த எம்பரர் பிரின்ஸ் கெவின் தான் அப்படிங்கிறான். நம்ம லீஃபும் என்னது பிரின்ஸ் கெவினான்னு கேட்குறாரு. பெருசும் ஆமா கெவினே தான், ஏன்னா வெளியே இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம லீஃபும் என்னது எம்பரர் இப்ப ரிட்டையர் ஆக போறாரா, இது உண்மையிலேயே சோகமா தான் இருக்கு அப்படின்ட்டு அன்பார்ச்சுனேட்லி ராபர்ட் உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிறான். நம்ம பெருசும் டோன்ட் வரிடா பங்கு, எங்க ஃபேமிலி எப்பவுமே டவுன்ஃபால் ஆகாது, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. லீஃபும் ஓ ராபர்ட் இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் அப்படின்னு அழுகுறாரு. நம்ம பெருசும் நீ ஒன்னும் அழுவாத ராபர்ட்னு அவரும் அழுகுறாரு. இவனுங்களும் மாத்தி மாத்தி இப்படியே அவனுங்களோட சோகத்தை பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் ஐஸ் கோல்டு டானிக் தானே, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆந்தனியோட பாடிக்குள்ளேயும் இதே ஐஸ் கோல்டு டானிக் தான் இருக்கும். ஸோ இவரும் அதே ஐஸ் கோல்டு டானிக்னால சஃபர் ஆகுறாரு அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கான இன்ஜுரிஸுக்கும் ஒருத்தன் தான் காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறான். நம்ம பெருசும் ஆமா, அந்த வார் டைம்ல இருந்த அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவன் தான் மார்ஷல் கிங் ஆடம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லேரியை காப்பாற்ற வந்தவனும் இதே ஐஸ் கோல்டு மார்ஷல் ஸ்கில்ல யூஸ் பண்ணணும். அவன் மோனராஜ் இல்லத்துல இருந்தான், அவனால இந்த மாதிரி ஐஸ் கோல்டு டானிக்கை இன்செர்ட் பண்ண முடியும். பட் இவரோட கண்டிஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இது எப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படிங்கிறான். நம்ம பெருசும் என்னது அந்த முட்டாள் பிராட் தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்கானா, இவன் இந்த மெஜஸ்டிக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில நடக்கக்கூடிய வார்க்கும் ஒரு காரணமா இருக்கலாம். இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவனை கொன்னு இருப்பேன், ஆனா அவன் இங்க இப்ப இல்லையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோவும் யோ தாத்தா, அவன் ஒன்னும் எங்கேயும் ஓடல, ஜஸ்ட் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு மட்டும் தான் போயிருக்கான், அவனை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லீஃப் கிட்ட இருக்க ஐஸ் கோல்டு டானிக்கை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்குறான். பெருசும் அட போடாடி, அந்த லெவல் 3 ரிஃபைனர்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல, நீ என்ன பண்ணிட போற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா, இந்த ஐஸ் கோல்டு டானிக்கை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இதை சப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். பெருசும் என்னடா சொல்ற, உண்மையாவா, என்னை ஏமாத்த பார்க்காத அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் ஐயோ தாத்தா, நான் எதுக்கு போய் சொல்லணும், இதுக்கு முன்னாடி அந்த முட்டாள் ரிஃபைனர் பண்ணது எல்லாம் கரெக்ட் தான், பட் இந்த பில்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட மெரிடியன்ஸ் தான் ஹீல் பண்ணணும், அதுக்கு பியூரான யாங் பவர் வேணும் அப்படிங்கிறான். நம்ம பெருசும் என்னது பியூரான யாங் பவரா, எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் டேவிஸ் அப்புறம் சாமுவேல் இந்த 2 பேத்துக்கிட்ட தான் பியூரான யாங் பவர் இருக்கு, அவங்கள நாம இப்ப எங்கடா போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கறாரு. ஹீரோவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பெட்டரான கேண்டிடேட்டை தெரியும் அப்படின்ட்டு இந்த ஸ்கேரட் கார்ட்ஸோட 4th டீம் கமாண்டர் நைடா, அவங்க என்னதான் ஸ்ட்ரென்த்ல கொஞ்சம் லேக் ஆனாலும் பியூரான யாங் பவரை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறான். பெருசும் அட அவ்வளவுதானா, அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தா போதுமா அப்படின்ட்டு நான் வரேன், அந்த பொண்ணை உயிரை கூட்டிட்டு திரும்ப வரேன் அப்படின்ட்டு போறாரு. ஹீரோவும் லீஃபும் யோ பெருசு ஒரு நிமிஷம் கொஞ்சம் அடங்க அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.